அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல் நாடு அதை நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. புறநானூற்று பாடலில் மைய கருத்து வெளிப்படும் வகையில் உணர்ச்சியுடன் வாய்விட்டு படித்தல், கதைப்பாடல் பகுதியை படித்து நயங்களை அறிதல், நாட்டுப்பற்றில் சிறந்து விளங்கிய ஆளுமைகளை குறித்த தகவல்களை பாடப்பகுதி வழி புரிந்து கொள்ளுதல், சொற்களை மற்றும் தொடர்களில் பயின்று வரும் வினைமுற்றுகளை அறிந்து பயன்படுத்துதல் போன்றவற்றை பற்றி தான் இந்த இயலில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதான் கற்றல் நோக்கங்கள். நம்ம இந்த இயலை எதற்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கினாக தான் நம்ம இதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? புறநானூறு படிக்க போகிறோம், அப்புறம் கதைப்பாட்டு படிக்க போகிறோம், அப்புறம் நாட்டுப்பற்றை பற்றி படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் இலக்கண பகுதி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். நம்மளுக்கு பாடம் என்னென்னா, புலித்தங்கிய குகை அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்கன்னா, காவற்பெண்டு அப்படின்னு சங்ககால பெண் புலவர் ஒருத்தவங்க இது எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் தமிழோட வீரம் எப்படி இருந்துச்சு, எதற்கு ஒப்பாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க. ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர். சோழ மன்னன் போரவை கோப்பெருநல்லின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செவிலித்தாய் அப்படின்னா வளர்ப்பு தாயாக இருந்திருக்காங்க. யாருக்குன்னா, போரவை கோப்பெருநல்லிக்கு செவிலித்தாய், அதாவது வளர்ப்பு தாயாக இருந்திருக்காங்க. கல்வியின் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இவங்க பாடல் பாடியிருக்காங்க. இவர் பாடிய ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. காவற்பெண்டு பாடிய ஒரு பாடல் புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்றான புறநானூறு பாடலில் ஒரு பாட்டாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூல் பண்டைகால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86வது பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. என்னென்னா, புறநானூறு தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ. அதுக்கப்புறம் பாருங்கள், கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்லலை. அதுக்கப்புறம் பாருங்கள், தாம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார். தன் மகன் குறித்து தாய் கூறும் செய்திகளை தொகுத்தெழுதுக. தாய் தன் வயிற்றை புலித்தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒன்று நம்ம ஆன்சர் பார்க்கலாம். தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார். தாய் தம் வயிற்றுக்கு புலி தங்கி சென்ற குகையை ஓமையாக கூறுகிறார். இது குருவினாக்கான பதில். தாய் தம் வயிற்றுக்கு எதனை ஓமையாக கூறுகிறார்ன்றதுக்கு இதான் பதில். நான் பாருங்கள், தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து பாடலோட பொருளில் சிறு அளவிலான அதிலிருந்து என்று புலவர் பதிலளித்தார். அது வரைக்கும் ஆன்சர். இதுக்கான விடை, புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நம் நாட்டு பெண்கள் வீரத்தில் சிறந்திருந்தனர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். அப்பண்பாட்டில் வளர்ந்த தாய் தன் மகனுடைய வீரத்தை உணர்த்தும் விதமாக தம் வயிற்றை புலித்தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுகிறாள். இதுதான் அதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.